குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம ஆல்ரெடி அழகு 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அழகு 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அழகு 2 பார்க்க போறோம். சரிங்களா? அழகு 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க. சுமதியின் ஊரில், சுமதியோட ஊர்ல என்னெல்லாம் நடக்குது? இப்ப நம்ம ஊர்ல என்னெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியும்ல. சுமதியின் ஊர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஒண்ணும் கிடையாது. ஆட்டோலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. என்னது? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒலிபெருக்கி மூலமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க தானேப்பா. ஸோ அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, மருத்துவ சிறப்பு முகாம், சிறப்பு மருத்துவ முகாமும் அங்க நடக்க இருக்குது. யாரோட ஊர்ல? சுமதியோட ஊர்ல. அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அந்த சுமதி வாங்கி பாக்குறா. பார்த்துட்டு அவங்க பாட்டிகிட்ட கொடுக்குறா. என்ன சொல்றான்னா, பாட்டி பாட்டி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. என்ன சுமதி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவ சொல்றா, உங்களுக்கு வந்து பிரச்சனை சரியாகிடும், உங்களுக்கு கண் கண் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது அது மட்டும் இல்லாம கண்ணு மட்டும் கிடையாது, உங்க உடல் நல பிரச்சனையும் இருக்குல்ல, அதையும் அங்க போனா சிகிச்சை பெற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஊர்ல தான் அந்த சிறப்பு மருத்துவ முகாம் போட போறாங்க, அங்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டியும், ஓ பரவாயில்ல, நம்ம போய் பரிசோதனை செய்யலாம், பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க அம்மா, சுமதியோட அம்மா வந்து, நாளை போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. ஓகே சுமதி, நீயும் சென்றால் முகாமை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுமதியையும் போக சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வந்து நாங்கள் அங்கே எப்படி செல்வோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மாவுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இருந்தாலும் நானே வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமதி சொல்றா. சரிங்களாப்பா? இப்ப வழி அவங்க வீட்டுல இருந்து அந்த சிறப்பு முகாம் நடைபெற இடத்திற்கு போகக்கூடிய வழியை வந்து அவ சொல்றா, வரைந்து கொடுக்குறா அவங்க அப்பா கிட்ட. சரிங்களா? இப்ப நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி சிறப்பு முகாம் இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போட்டாங்கன்னா நமக்கு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த தகவலை பார்த்துட்டு நமக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த முகாம் போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுமதி வீட்டுல இருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. சுமதி வீடு எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க பாருங்க. சுமதியின் வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டவும். இப்ப இங்க இருந்து போகலாமா? சுமதியின் வீடு இங்க இருந்து இந்த மாதிரி போய் பள்ளியை கிராஸ் பண்ணி மளிகை கடையெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. பானுவின் வீட்டிலிருந்து நியாய விலை கடைக்கு எந்த கட்டடம் வழியாக சென்றால் விரைவில் செல்லலாம்? பானுவின் வீடு எதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? பானுவின் வீடு இங்க இருக்கு. இந்த இருக்கா? அவங்க நியாய விலை கடை, நியாய விலை கடைன்னா ரேஷன் கடைன்னு சொல்றோம்ல, அதுதான். எந்த பக்கம் போனா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சைடு ரொம்ப ஈஸியா இருக்கும் பானுவின் வீட்டுல இருந்து நியாய விலை கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூலகம் வழியா இப்படி வந்தீங்கன்னா ரொம்ப பக்கமா இருக்கும் தானேப்பா. ஸோ நூலகம். எந்த கட்டடம் வழியாக சென்றால் விரைவில் செல்லலாம்? இங்க நூலகம் போட்டுக்கோங்க. நூலகம். சரிங்களா? அடுத்து பள்ளிக்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? பள்ளி இருக்கா? பள்ளிக்கு வலதுபுறம்னா இதுதான் வலதுபுறம். இப்ப நியாய விலை கடை. ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடது பக்கம் உள்ள கட்டடம் எது? சரி, பள்ளிக்கு வலது. பள்ளிக்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் வங்கி. ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடது பக்கம் உள்ள கட்டடம் பேருந்து நிலையம். இது வந்து வலது, இது வந்து இடது பக்கம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. பானுவின் வீட்டிற்கு அருகில் உள்ள கட்டடம் எது? பானுவிட வீடு இருக்கா? அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கட்டடம் மளிகை கடை. மளிகை கடை. சுமதியின் வீட்டிற்கு தொலைவில் உள்ள கட்டடம் எது? சுமதியின் வீடு இங்க இருக்கு. தொலைவில் ரொம்ப தூரமா இருக்கக்கூடியது நீர்த்தேக்க தொட்டி. ஆமாதானப்பா? இப்ப நீர்த்தேக்க தொட்டி. சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் வழியில் உள்ள இடங்களை டிக் செய்க. இங்க இருந்து நம்ம போறோம். பள்ளி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மளிகை கடை இருக்கா? அப்புறம் தான் ஆரம்ப சுகாதார நிலையம். ஆமா தானேப்பா? இப்ப நம்ம என்ன டிக் பண்ணிருக்கோம்? பள்ளி, மளிகை கடை, வங்கியும் கிராஸ் பண்ணிட்டு தான் போறோம். இப்படி போகிற வழியில இந்த வங்கி, இந்த சைடு போகல, இந்த சைடு போனாலும் இங்க வங்கி இருக்குதானே. சோ வங்கி எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு போறோம். சோ இது 3 தான் சுமதியின் வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லக்கூடிய வழியில் இருப்பவை. அடுத்து பாருங்க. துண்டறிக்கையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த துண்டறிக்கை இப்படிதான் நோட்டீஸ் கொடுப்பாங்க தானேப்பா. அதாவது மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை யார் நடத்துறா அப்படின்னா சிறப்பு மருத்துவ முகாம். அவங்க தான் நடத்துறாங்க. நல்வாழ்வுத்துறை நடத்தும் என்னது? சிறப்பு மருத்துவ முகாம். என்னைக்கு? 15/7/2026. என்ன டைம்? காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.
என்ன இடம்? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடலூர். கடலூர்ல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இப்ப பிஹெச்சி நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்குதானே, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். அடுத்து சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள் அண்ட் பரிசோதனைகள் எதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்படுதுன்னா பொது மருத்துவம். பொது மருத்துவம்னா எல்லாமே பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த காய்ச்சல் வந்தா, சளி, இருமல், அப்புறம் நார்மலா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாமே பார்க்கறது தான் பொது மருத்துவம். அப்புறம் கண் பரிசோதனை செய்யப்படுறாங்க, பல் பரிசோதனை. இதெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடிய நோய்கள். அப்புறம் பாருங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட சுகாதார அலுவலர் அவங்களோட தலைமை. பாருங்க, சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் நாள் எது? நாள் என்ன பார்த்தோம்ப்பா? 15/7/2026. சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் இடம் எது? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடலூர். அடுத்து சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தும் துறையின் பெயர் எது? என்ன துறை? மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் நடத்துறாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை. முகாமில் செய்யப்படும் பரிசோதனைகள் என்னென்னப்பா? பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் பரிசோதனை. சரிங்களா? அடுத்து பாருங்க, துண்டறிக்கை. மறுபடியும் ஒரு துண்டறிக்கை நம்மளால ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சுற்றுச்சூழல்ல இணைந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு முகாம். அதுக்கு நம்ம எப்படிலாம் எழுதலாம்னு பாருங்க. என்ன நாள்ல நம்ம ஏதாவது ஒரு நாள் அதை போட்டுக்கிறணும். நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அரசு ஆரம்ப பள்ளி திருவள்ளூர். ஸ்கூல்ல நடத்துறாங்க சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம். பாருங்க, இதுல இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள்னா என்னன்னா, இயற்கை சமநிலையை பத்தி பேச போறாங்க. அடுத்து பல்லுயிர் பாதுகாப்பு, எல்லா உயிர்களையும் எப்படி பாதுகாக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, நெகிழி பயன்பாட்டின் விழிப்புணர்வு, நெகிழி பயன்பாட்டு குறைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இல்லை அதை பத்தின விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும். அதை பத்தி தான் இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம்ல பேச போறாங்க. அதான் சொல்லுவாங்க, இன்றைய விதை நாளைய வனம். வனம்னா காடு. இன்னைக்கு ஒரு விதை மண்ணுல விதைச்சிங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? அது காடா மாறிடும். அப்ப நம்ம பூமி இயற்கை மயமாக மாறிடும். அது மாதிரி எந்த ஒரு தீங்கும் நமக்கு இருக்காது, மாசுபாடு எதுவுமே இருக்காது. நம்மளும் உடலும் தூய்மையான காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால நீங்களும் என்ன செய்யுங்க, வருடத்திற்கு ஒரு விதைய மண்ணுல விதைச்சு வைங்க. சரிங்களா? அதுக்கு பராமரிக்கணும். விதை விதைக்கிறது மட்டும் போதாது, விதைத்த விதையை நம்ம பராமரிக்கவும் வேண்டும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்போ வந்துட்டாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு யார் யார் வந்திருக்கா? அம்மா, பாட்டி, சுமதி 3 பேரும் இங்க சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுதல் அங்க கலந்துக்கிற வராங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பெயரை பதிவு செஞ்சு வரிசை சீட்டினை பெறுகின்றன. கண் பரிசோதனை பிரிவுக்கு செல்கின்றன. இப்ப பாட்டியோட முறை வந்ததும் கண் மருத்துவர் பாட்டியை பரிசோதனை செய்கிறார். கண்ணாடியை அணிய பரிந்துரைக்கிறார். அப்புறம் கண்ணுக்கு சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு வராங்க. சரிங்களா? அந்த மாதிரி கண் பரிசோதனை வந்து முடிஞ்சிருச்சு தானே. அதே மாதிரிதான் ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனை ஆகியவற்றுடன் தொடர்புடைய செயல்களை டிக் செய்க. இங்க பாருங்க, மருந்து கொடுக்குறாங்களா? அப்ப இது வந்து மருத்துவமனை தான். இங்க வந்து என்ன பண்றாங்க? நம்மள பாக்குறாங்க, செக் பண்றாங்க. இங்க வந்து என்ன செய்யறாங்க? நர்ஸ் அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. தூய்மை பணியாளர் தூய்மைப்படுத்துறாங்க. இது வராது. சரிங்களா? நூலகம், நூலகத்துக்கும் மருத்துவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, 108 ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளிகளை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்ப்பாங்களே, அப்ப இதுவுமே இதோட தொடர்புடைய ஒன்றுதான். சரிங்களா? இதை தவிர எல்லாத்துலயுமே டிக் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, பணிகளுக்கு உரிய பணியாளர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசோதனை செய்பவர் யாரு? நமக்கு மருத்துவர் தான் நம்மளை பரிசோதனை செய்வார். அடுத்து நோயாளிகளுக்கு உதவுபவர் யாருன்னா செவிலியர். மருந்துகளை வழங்குபவர் மருந்தாளர். உயிர் காக்கும் வாகனத்தை ஓட்டுபவர் அவசர சிகிச்சை ஊர்தி ஓட்டுனர். ஆமா தானேப்பா? ஓகே. அடுத்த நூலகத்துல என்னென்னலாம் பண்ணணும் நம்ம? பாட்டி என்ன பண்றாங்க? கண்ணாடி, புது கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு எங்க போறாங்க? நூலகத்துக்கு போறாங்க. கண்ணாடி போட்டாதானே நல்லா புத்தகம்லாம் படிக்க முடியும். ஸோ பாட்டி நூலகத்துக்கு போய் நூலக அலுவலரிடம் என்ன கேட்குறாங்க? உறுப்பினர் படிவம். ஏன்னா உறுப்பினர் படிவம் சேர்ந்துக்கிட்டாதான் நம்ம எப்போ வேணாலும் புக்கை எடுத்து திரும்ப வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சுமதி விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கு பாட்டிக்கு உதவுகிறார். பாட்டியும் சுமதியும் படக்கதையை படிக்கின்றன. என்ன பண்றாங்க? ஒரு புக்கை எடுத்து படக்கதையை படிக்கின்றனர். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆசியாவிலேயே நம்ம ஆசிய கண்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கண்டத்திலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு. சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படிக்கலாம் பகிரலாம். சுமதி நூலகத்தில் படித்த கதை புத்தகத்தின் பெயர், எழுதியவர் பெயர், பிடித்த கதை மாதர் பற்றி தன் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் எந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்க அப்படின்றத இங்க எழுதணும். நீங்க என்ன புத்தகத்தை வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனா அதை பத்தின தகவல்களை இங்க நோட் பண்ணணும். பாருங்க, நான் என்ன எழுதிருக்கேன்னா, புத்தகத்தின் பெயர் தெனாலிராமன் கதைகள், எழுதியவர் பெயர் வே. ராஜகோபால ஐயங்கார், கதையில் எனக்கு பிடித்தவர் தெனாலிராமன். சரிங்களா?
அதுக்கடுத்து பாருங்க, இந்த பாடலை படித்து நம்ம கண்டினியூ பண்ண சொல்றாங்க. நூலகம் செல்லலாம், கதைகள் படிக்கலாம், நூலகம் செல்லலாம், படங்கள் பார்க்கலாம், நூலகம் செல்லலாம், அமைதியாக படிக்கலாம், நூலகம் செல்லலாம், அறிவை வளர்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, நூலகத்தில் காணப்படும் அறிவிப்பு பலகைகள். என்னென்ன அறிவிப்பு பலகைலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே நூலகத்துல அமைதி காக்கவும் அப்படின்றது இருக்கும். பாருங்க, புத்தகத்தை எடுத்த இடத்தில் வைக்கவும்ன்றது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அமைதி காக்கவும், அப்புறம் உரிய இருக்கையில் அமரவும், அடுத்து உரிய நேரத்தில் புத்தகத்தை திருப்பி தரவும். இதெல்லாம் நூலகத்தில் பயன்பாடுக்குள்ள அந்த அறிவிப்பு பலகைகள். அடுத்து பாருங்க, கற்றல் பயணம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன, பட விளக்கத்தை பார்த்து விடையளிக்க. ஆக்சுவலா நூலகத்திற்கு வருகை தந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் சொல்லிட்டு 5 நாட்கள், சாரி, ஆமா 5 நாட்களுக்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கா? நூலகத்திற்கு அதிகமானவர்கள் வருகை தந்த கிழமை எதுனா ஞாயிறு. இங்க பாருங்க, எல்லாரோட எண்ணிக்கையை விட இங்கதான் அதிகமா இருக்கும். அடுத்து புதன்கிழமை எத்தனை பேர் வருகை தந்தனர்னா 16 பேர். இதை எண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16 பேர் வரும். அடுத்து எந்த கிழமைகளில் சம எண்ணிக்கையில் நூலகத்திற்கு வருகை தந்துள்ளனர்னா திங்கள் மற்றும் வியாழன். திங்கள் மற்றும் வியாழன் வந்து இங்கேயும் 6 பேர் தான், இங்கேயும் 6 பேர் தான். அடுத்து பாருங்க, வாய்மொழி வினாக்கள் கொடுத்துருக்காங்களா? உடல்நிலை சரியில்லை என்றால் நம்ம என்ன செய்யணும்? யார்கிட்ட போவோம்? நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவோம். அடுத்து பாருங்க, செயல் திட்டம். படத்தில் உள்ளவற்றை கோட்டோவியமாக வரைந்து அவற்றை வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும். இந்த படத்துல உள்ளவற்றில் வந்து நம்ம கோட்டோவியமா வரையணும். சரிங்களா? இப்ப நூலகமா இந்த மாதிரி கோடுகள் எல்லாம் பயன்படுத்தி கோட்டோவியமா வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் வரைஞ்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? வரைபடத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளி. சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, பானு பள்ளிக்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டுக. பானு இங்க நிற்கிறா, அவ எப்படி பள்ளிக்கு போவா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து திரும்பி ரயில் நிலையம், தீயணைப்பு நிலையம் கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து இங்க இருக்கு ஸ்கூல். இந்த மாதிரிதான் பள்ளிக்கு போக முடியும். அடுத்து அஞ்சல் நிலையத்தை வட்டமிட்டு காட்டுக. அஞ்சல் நிலையம் இங்க எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அடுத்து வணிக வளாகத்திற்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? வணிக வளாகம் எங்க இருக்குன்னு பாருங்க. இதற்கு வலது பக்கம் வந்து வங்கி தான் இருக்கு. அடுத்து விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள சிவப்பு நிற கட்டடம் எது? விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் உள்ள சிவப்பு நிற கட்டடம்னாலே அது தீயணைப்பு நிலையம். அடுத்து பாருங்க, சாரி, ரயில் நிலையமும் இருக்குப்பா. பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டடம் தீயணைப்பு நிலையம். ஏன்னா இதுவுமே சிவப்பு கலர்ல இருக்கு. அப்ப நீங்க வந்து தீயணைப்பு நிலையமே கொடுங்க. ரயில் நிலையம் வேணா, அருகில் உள்ள கட்டடம் வந்து தீயணைப்பு நிலையம். அடுத்து பாருங்க, பூங்காவிற்கு அருகில் உள்ள இடங்களை எழுதுக. பூங்காவிற்கு அருகில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூங்கா எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கா? அருகில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு? பேருந்து நிறுத்தம் இருக்கு, அடுக்குமாடி குடியிருப்பு, பள்ளி இருக்கா? நம்ம அதான் இங்க எழுதிருக்கோம். பேருந்து நிறுத்தம், அஞ்சல் நிலையம், அடுக்குமாடி குடியிருப்பு. ஆமாதானேப்பா, இங்க அஞ்சல் நிலையம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அவசர உதவிக்கு யாரை கூப்பிடுவோம்? எண் 108 கூப்பிடுவோம். ஆமா தானே? ஆம்புலன்ஸ் வந்து டக்குன்னு வரும். ஆம்புலன்ஸ் வரும்போதே பேம்பன் சவுண்ட் வரும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும். நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு, ஏன்னா அங்க வந்து ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் சிகிச்சை அளிக்கணும். நம்ம அவங்களுக்கு வழி விட்டு அவங்கள கூப்பிடணும். அதுக்கடுத்து பாருங்க, இந்த வண்டி என்னது? தீயணைப்பு துறை வச்சிருப்பாங்களே, அந்த வண்டி தான். தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கான வண்டி. அவங்களுக்கு கால் பண்ணணும், எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சு, இல்லை யாராவது கிணத்துல விழுந்துட்டாங்க, ஏதாவது மீட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான எண் வந்து 101. போலீஸ்காரவங்க கூப்பிடணும்னா எண் 100 அழுத்தினாலே போதுமானது. சரிங்களா? 100. அப்ப மருந்து நிலையத்துக்கு 108, காவல் உதவிக்கு 100, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு 101. அடுத்து அப்ப அவங்க வந்து இந்த எண்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி சுமதி சொல்றா. அப்ப வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு? நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களோட பாதுகாப்புக்கும் கல்விக்கும் கூட இந்த எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியுமே, எங்களுடைய எல்லா புத்தகத்திலும் இருக்கிறதே. உங்களோட புத்தகத்திலயும் இருக்கும். சைல்ட் லைன் சொல்லிட்டு சைல்ட் லைனோட நம்பர் வந்து 1098, அதாவது 1098. அது மாதிரி கல்வி தகவல் மையம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 14417 அப்படின்ற நம்பருக்கு. அடுத்து பாருங்க, அருமை சுமதி, இந்த அவசர உதவி எண்களை அழைக்க கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. இதெல்லாம் அழைக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல. இப்ப பாருங்க, இங்க ஆம்புலன்ஸ்க்கு என்ன எண்? 108, தீயணைப்பு துறைக்கு 101,
போலீஸ்க்கு 100. அடுத்து பாருங்க, கெவினின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு 3 நாட்கள் வெளியூருக்கு சுற்றுலா சென்றனர். வீட்டிற்கு திரும்பிய பிறகு வீட்டில் உள்ள பொருட்கள் காணாமல் போயிருந்ததை கண்டனர். இந்த சூழ்நிலையில் கெவினின் பெற்றோர் அழைக்க வேண்டிய உதவி எண் யாரப்ப அழைப்பாங்க? வீட்ல நகை திருடு போயிடுச்சுன்னா யார் அழைப்பாங்க? போலீஸ்க்கு அழைக்க வேண்டிய எண் 100. அதே மாதிரி சுமதி தெரிந்து கொண்ட கட்டணமில்லா சேவை எண்கள் எது அப்படின்னா 108 மருத்துவ உதவி, 100 காவல் நிதி உதவி, 101 தீயணைப்பு, 1098 குழந்தைகள் பாதுகாப்பு, 14 417 கல்வி ஆலோசனை. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மக்களை காக்க யார் வருவா? 1 செகண்ட்பா. ஓகேப்பா, இதோட இந்த லெசனுக்குண்டான ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்மளும் நிறைய எண்களை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் ஏதாவது அவசர தேவைக்கு நம்ம அந்த எண்களை நம்ம அழைச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.